நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான ஆப்போசிட் எண்கள்னு சொல்லக்கூடிய பவர் எண்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது இப்போ ஒரு நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக அடிக்கிறாங்கன்னா அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய எண்கள் இதில் வரக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் 100% நீங்கள் இந்த ஒரு நம்பர்ஸை வச்சு ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இந்த ஒரு ஆப்போசிட் எண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியர் ரிசல்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், கேரளா லாட்ரிக்கான ரிசல்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதாவது இந்த ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான். பார்த்திங்கன்னா அது என்ன நம்பர் இருக்குதுங்கிறத நம்மளே பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் 100% கேரளா லாட்ரிக்கு ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெத்தேடு தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 0 வருதுன்னு வச்சுக்குவோம். ஏ போர்டில் 0 வருது. அது ஏ போர்டில் வந்தாலும் சரி, பி போர்டில் வந்தாலும் சரி, சி போர்டில் வந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய எண்கள் என்னமோ 3 எண்கள் தான் அந்த போர்டுக்கு அடுத்தபடியாக வரும். இந்த வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணி எப்படி நான் நம்பர்ஸ் கொடுக்குறீங்கிறத நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெத்தேடு தான். நம்ம கேரளா லாட்ரிக்கான ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ போர்டில் 0 வருதுன்னா அடுத்தபடியாக அந்த ஏ போர்டுக்கு 2 வரணும், இல்லாட்டி 1 வரணும், இல்லாட்டி 5 வரணும். இந்த 3 நம்பரில் இருந்து தான் அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போது நமக்கு ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் அடிக்கிறாங்க. இந்த ஆப்போசிட் எண்ணிலே நமக்கு 2 நம்பர் வந்துடும். அதிகபட்சம் ரெகுலராகவே 2 நம்பர் வந்துடும். இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இந்த மெத்தேடில் இருந்தே 2 நம்பர் வந்துடும். 20 நாளாவது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த நம்பர்ஸை நீங்கள் பி போர்டில் 0 வந்தாலும் எடுத்துக்கலாம், சி போர்டில் 0 வந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம 0லேருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய எண்கள் தான் நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது 0வுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 2, 1, 5 இதுதான் நமக்கு அடுத்தபடியாக அதிகமாக ரெகுலராக பாஸ் ஆகக்கூடிய எண்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 1 வருதுன்னா 1க்கு அப்புறம் 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 0 இதுதான் அடுத்தபடியாக நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும். அந்த போர்டுக்கே பாஸ் ஆகிரும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது 2 வருதுன்னா 2க்கு அப்புறம் 0, 5, 9 தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸு தான் அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும். அதாவது ஆப்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் இந்த ஒரு நம்பர்ஸு தான். ஒரு போர்டுக்கு 3 நம்பர் எடுத்திருக்கோம்னா இந்த 3 நம்பர் தான் அதிகமாக நமக்கு வரும். திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா நான் 3 வருஷமாக வாட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் நம்ம கொண்டு கொடுக்குறோம். இது என்னையுடைய கெஸ்ஸிங்கில் மட்டுமே நான் கொண்டு கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான். நான் எல்லா ரிசல்ட்டையுமே வாட்ச் பண்ணி ரெகுலராக இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் தான் வரணும், வந்துக்கிட்டும் இருக்குது. இப்போது 2 வருதுன்னா 2க்கு அப்புறம் 0, 5, 9 தான் வரணும். அதே மாதிரி இப்போது 3ஆம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா 3க்கு அப்புறம் 8 வரும். நல்லா கவனித்து ரெகுலராக வின்னிங் நம்பர் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். 3க்கு அப்புறம் 8, 6, 1 இது தான் அதிகமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 4 வருதுன்னா 4க்கு 1,
4க்கு 7, 4க்கு 8 இந்த நம்பர்ஸ் தான் வரும். 4ஆம் நம்பர் இப்போது நமக்கு ஒரு போர்டு ரிசல்ட்டாக கிடைக்கிதுன்னா அடுத்தபடியாக அந்த போர்டுக்கே வரக்கூடிய நம்பர் வந்து 1, 7, 8 இதுதான் வரணும். வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போது 5ஆம் நம்பர் வருதுன்னா 5க்கு அப்புறம் வந்து 2, 8, 0 2ஆம் நம்பர் வரணும், இல்லாட்டி 8ஆம் நம்பர் வரணும், இல்லாட்டி 0 வரணும். 5 வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் அடுத்து வந்து ரிசல்ட் வந்து வரும். நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மெத்தேடை வச்சு ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். இப்போது நமக்கு 6 ரிசல்ட்டாக வருதுன்னா 6க்கு அப்புறம் 9, 1, 4 இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் வந்து வந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போது 7ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா 7க்கு அப்புறம் 4, 9, 5 இதுதான் வரணும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு கேரளா லாட்ரிக்கு வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 950. நமக்கு அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை வந்த ரிசல்ட்டு ஏ போர்டு 7. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ஏ போர்டில் 4ஐயும் 9ஐயும் கொடுத்துருந்தோம். 4, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் வந்து நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வின்னிங் நம்பர்ஸை அந்தந்த போர்டுக்கு கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர் அந்த போர்டுக்கு கண்டிப்பாக வருமா? முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க, இந்த 2 நாள் ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு இந்த ஆப்போசிட் நம்பராக வரக்கூடிய நம்பர் நமக்கு பெண்டிங்லேயும் இருக்குதா, இந்த போர்டுக்கு கண்டிப்பாக இந்த நம்பரே வருமா அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கிள் நம்பராகவே ஒரே நம்பரே நம்ம எடுக்கலாம். ஏ போர்டுனா ஏ போர்டுக்கு, பி போர்டுனா பி போர்டுக்கு, சி போர்டுனா சி போர்டுக்கு. இந்த நம்பரை வந்து நீங்கள் 0விலேருந்து நான் 9 முடிய கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் தான் இந்த நம்பருக்கு அப்புறம் வரணும். அது ஏ போர்டில் வந்தாலும் சரி, பி போர்டில் வந்தாலும் சரி, சி போர்டில் வந்தாலும் சரி, நமக்கு 10 நம்பருக்கும் வரக்கூடிய நம்பர் ஆப்போசிட் எண்கள் தான் இந்த நம்பர்ஸ். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. 100% வின்னிங் எடுக்க முடியும். இப்போது 8ஆம் நம்பர் ரிசல்ட்டில் வருதுன்னு வைங்க. 8க்கு அப்புறம் என்ன வரும்? 5, 4, 7 இதுதான் நமக்கு அதிகமாக ரிசல்ட்டில் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து திட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மட்டும்தான் இது வந்து நான் கொடுக்குறேன். அதாவது என்னையுடைய கெஸ்ஸிங்கில் மட்டுமே. உங்களுக்கு இந்த ஆப்போசிட் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்காகவே வந்து எடுத்துக்கலாம். இப்போது 8 வந்துச்சுன்னா 5, 4, 7 தான் வரும். அதிகமாக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. நீங்கள் 100% வின்னிங் வந்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 வந்துச்சுன்னா 9க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து 7, 0, 2 இதுதான் நமக்கு 9ஆம் நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து இந்த நம்பர் தான். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும். 9க்கு அப்புறம் 7, 0, 2 இந்த நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போர்டுக்கே வந்து நீங்கள் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே
இந்த வீடியோவை உங்கள் நம்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெத்தேடு தான் பார்த்தீங்கன்னா. நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.